ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து எப்படி வந்து டான் கீப்பர் வாலெட்லேருந்து நம்ம ஐநூறாக மாற்றுறது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட பாட்ஸில் வித்ரா வரப்போகுது, ஏர்ட்ராப்பில் வித்ரா வரப்போகுது. அதுக்கு பேர் என்கிட்ட கேட்பீங்க. நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஓரளவுக்கு வந்து நாட்காயின் வித்ரா வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். நான் நேற்று வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து டெலகிராமில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் பர்சனல் மெசேஜ் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. பட் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆனதும் நானே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, நான் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது வரைக்கும் டெலகிராம் சேனல் ஆக்டிவாக இருங்க. எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் தெளிவாக வந்து நான் கொடுத்துருவேன். ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து கிளியராக எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ அதனால் டெலகிராம் சேனல் நான் போடுற போஸ்ட்டு, ஆடியோ, வீடியோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸுங்கிறது வரவே வராது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துக்குங்க. அண்டு நீங்கள் இன்னுமே நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லா அப்டேட்ஸுமே ஓகேங்களா, எல்லா பாட் மைனிங்க்கு, எல்லா ஏர்ட்ராப், எல்லா நார்மல் மைனிங்ஸ், எல்லா லூட்டுக்கும் வித்ரா வரும்போது ப்ராப்பராக அப்டேட் கொடுத்துருவேன். நீங்கள் அந்த அப்டேட் தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக பண்ணி வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வித்ரா பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டான் கீப்பர் ஓகேங்களா, நீங்கள் வந்து ஏகப்பட்ட பாட்ஸ் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டான் கீப்பர் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கமி அந்த வாட் மைனிங் சொல்லலாம். ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் ஷோ ஆகுது, சில பேருக்கு ஷோ ஆகலை. நீங்கள் வாலெட்டை வித்ரா பண்ணுறது போல இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி விட்டுருவீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆன பிறகு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் உங்கள் டான் கீப்பர் வாலெட்டில் ரிசீவ் ஆகிடும். நாட் காயின் இருந்தாலும் சரி, டாக்ஸ் காயின் இருந்தாலும் சரி, நீங்கள் கம்மி வித்ரா போட்டிருக்கீங்க, வாட் காயின், அது போல் எல்லாமே நீங்கள் வந்து வித்ரா போட்ட பிறகு எல்லாமே வந்து ரிசீவ் ஆகிடும் இதே போல். ஸோ அதுக்கப்புறம் எப்படி நம்ம கொண்டு போகிறது, அதான் கான்செப்ட்டு. இதுக்கு உங்கள்கிட்ட இருக்க இந்த காயினை வந்து நீங்கள் டானாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் தேவைப்படும். அதான் டான் காயின். இந்த காயின் என்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த காயின் உங்களுக்கு தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு $1 அளவுக்காவது பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வருதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காயினேஜ் வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்குமே இந்த போஸ்ட் கிட்ட அட்டாச் பண்ணுறேன். பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துக்குங்க. ஒரு $1 இல்லை $0.5 அளவுக்கு கொண்டு வந்துக்குங்க. அது இருந்தால் உங்களால் வந்து மற்ற ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் டான் காயின் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு டாக்ஸ் காயின் இருக்குது. எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதே ஃபார்மேட் தான் எல்லாத்துக்குமே ஓகேங்களா. இப்போ டாக்ஸ் காயினை டச் பண்ணுங்கள். ரிசீவ் ஆன பிறகு டச் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் ஸ்வாப்னு இருக்குது, அந்த ஸ்வாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகுது. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கலி சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காயினுக்கு எவ்வளோ டான் காயின் தருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கேட்பாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கல. நீங்கள் ஸ்லைட் டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இந்த $0.5 இது வந்து போகுது. ஸோ $0.5 போகுது. அதனால் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரும்போது $1 அளவுக்கு நீங்கள் டான் கொண்டு வந்துக்குங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். $1 அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டில் வாங்கும்போது. நீங்கள் மாற்றின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட் 3 மினிட் கழிச்சு அந்த டாக்ஸ் காயின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி டான் காயினாக வந்துடும். ஸோ வந்து பாருங்கள், இப்போ டான் காயின் இருக்குல்ல, அது அதே போல் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் எப்படி வித்ரா பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டேரெக்டாக வந்து சன்கிரிப்ட் ஆப்புக்கு வித்ரா போட முடியல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் லைக் ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பைபிட் இருக்குது, ஸோ பிட்கெட் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. நான் வந்து ஃபைனான்ஸே வந்து சஜஷன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பைபிட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை பிட்கெட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் டான் காயின் வித்ரா போட போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கோங்க. சென்ட் ரிசீவ் இருக்கு இல்லையா, சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அட்ரஸ் போடணும். கீழே கமெண்டில் வந்து டேக் அட்ரஸ் போடணும் ஓகேங்களா. இப்போ நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸோ, பைபிட்டோ, இல்லை பிட்கெட்டோ எது வேணாலும் உள்ளே போய்க்குங்க. ஸோ உள்ளே போனால் கீழே அசெட் இருக்கும், இல்லை வாலெட் இருக்கும். டச் பண்ணிக்கோங்க. டெபாசிட்னு இருக்கும், டச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ டான் வேணும், எடுக்க போகிறேன். ஸோ டான் சர்ச் பண்ணுறேன், டான் காயின் வந்துருச்சு. ஸோ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டான் தான். ஸோ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து சஸ்பெண்டட் சொல்லி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே ஓப்பன் ஆகிடும். இப்போ அட்ரஸ் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் தான் பைபிட்லேயும் நீங்கள் பண்ணால் அதே ஃபார்மேட் தான். கீழே கமெண்ட் கேட்குது பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமோ வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க. ஸோ அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் இதில் டேகுன்னு இருக்கும், மெமோன்னு இருக்கும், அதே போல் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கங்க. இது நீங்கள் போட மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகாது, உங்கள் ஃபண்ட் லாஸ் ஆகிடும். இப்போ இந்த கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கிங்களேன், நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ என்ட்ரி பண்ணுறேன் கண்டினியூ. ஸோ எவ்வளோ உங்கள்கிட்ட வந்து ஒரு 15 டான் இருக்குது, இல்லை ஒரு 5 டான் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு $1 டான் வந்து அதிலே வச்சுக்கிங்க. ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். திரும்ப நீங்கள் வந்து அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண தேவை இல்லையா. இப்போ ஒரு 15 டான் இருக்குன்னா நீங்கள் ஒரு 14 டான் சென்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டான் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டான் சென்ட் பண்ணுங்கள். ஒரு டானோ இல்லை வந்து ஒரு 0.7 டானோ விட்டுட்டு இது சென்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டான் காயின் ஸோ எவ்வளோ சென்ட் பண்ணிங்களோ அது ரிசீவ் ஆகிடும். இப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.59 இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சன்கிரிப்டோவில் டேரெக்டாக வந்து டான் காயின் வந்து டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக சன்கிரிப்டோவே வந்து இதே போல் நீங்கள் பண்ணி அங்கே கொண்டு போய்ட்டு அங்கே ஈஸியாக செல் பண்ணி வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணலை. மேபி ஃபியூச்சரில் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ டான் காயின் ரிசீவ் ஆகிடுச்சா டச் பண்ணிக்கிங்க. எல்லா எக்ஸ்சேஞ்சும் சேம் கான்செப்ட் தான், டச் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே சேம் கான்செப்ட். கீழே ஸ்பாட்னு இருக்கும், இல்லை ட்ரேடுன்னு இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது டான் பார் யூஎஸ்டிடி. நீங்கள் வேணால் டான் பார் யூஎஸ்டிடி சர்ச் பண்ணுங்கள். டான் பார் யூஎஸ்டிடி கீழே இருக்கா, டச் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வந்து டான் காயின் நமக்கு வந்துருச்சு, அதை செல் பண்ணி யூஎஸ்டிடியாக மாற்ற போகிறோம். ஸோ பை செல் இருக்குது, செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கலி இருக்குது. மார்க்கெட் அப்படியே சூஸ் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டேன். 100% இழுத்து விட்டு செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். செல் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக செல் பண்ணிட்டேன். என்கிட்ட யூஎஸ்டிடியாக மாறிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டான் காயினை நீங்கள் வந்து யூஎஸ்டிடியாக மாற்றிட்டீங்க. இது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து யூஎஸ்டிடியாக கூட நீங்கள் வித்ரா போடலாம் சன்கிரிப்டோக்கு. பட் மினிமம் வந்து $20 இருந்தால் தான் உங்களால் வந்து வித்ரா போட முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பிஎன்பியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிஎன்பியை நம்ம வந்து அதுக்கு வித்ரா போட்டுக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அதே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி தான். ட்ரேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டானை வந்து நம்ம வந்து செல் பண்ணோமா, இப்போ வந்து பிஎன்பியை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் யூஎஸ்டிடியை வச்சு. இப்போ பிஎன்பின்னு சர்ச் பண்ணுங்கள். பார் யூஎஸ்டிடின்னு கீழே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பை பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ லிமிட்டில் இருக்குது, அதை வந்து மார்க்கெட்டுக்கு வச்சுக்கிங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யூஎஸ்டிடி எல்லாமே வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் சும்மா உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு ஒரு $5 மட்டும் வாங்கிக்கிறேன், சும்மா சாம்பிள் மட்டும். ஓகேங்களா, நீங்கள் ஃபுல்லாக எடுத்து விட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து பிஎன்பி இருந்து உங்கள் வாலெட்டில் ரிசீவ் ஆகிடும். ஸோ வாலெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள், வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க் கொடுத்துக்குங்க. இப்போ இதில் அட்ரஸ் போட போகிறீங்க. உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சன்கிரிப்ட் ஆப்புக்கு போய்க்குங்க. சப்போஸ் ஆப் இல்லைன்னா அதோட லிங்க்குமே கீழே அட்டாச் பண்ணுறேன், பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் போய்ட்டு பிஎன்பின்னு சர்ச் பண்ணுங்கள். சைடில் இதே போல் டெபாசிட் இருக்கும், டச் பண்ணுங்கள். அட்ரஸ் வந்து ஷோ ஆகும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா Web20. ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்துட்டு ஸோ அட்ரஸில் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா தரும்போது கரெக்டாக Web20 கரெக்டாக கொடுத்துக்குங்க. மாற்றி கொடுத்தா ஃபெயில் ஆகிடும். ஸோ மேக்ஸ் கொடுத்து நீங்கள் வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வந்து இதுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரிசீவ் ஆகும். மேபி ஒரு 1 hour கூட ஆகும். நீங்கள் கரெக்டாக ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இருங்க ஷோ பண்ணுறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்கும், டச் பண்ணுங்கள். சப்போர்ட் டிக்கெட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்பர் கூட இருக்கும், நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து அவங்க வந்து சப்போஸ் வரல 1 hour கழிச்சு வரலன்னா அவங்க சாட் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ரிசீவ் ஆனதும் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இதே போல் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோஸ் டச் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ எனக்கு 0 காமிக்குது, உங்களுக்கு பேலன்ஸ் ஷோ ஆகும். ஷோ ஆன பிறகு இந்த பிஎன்பி டச் பண்ணுங்கள். பை செல்லுன்னு இருக்கும், செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 100% வச்சு ஃபுல்லாக செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஐநாரா வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ செக்ஷன்லேயே ஷோ ஆகும். வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் எவ்வளோ என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வித்ரா போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 hours ஆகும் வரத்துக்கு. மேபி அதுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இது செகண்ட் டைம் வித்ரா போகிறீங்கன்னா 1 hour டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்காவான ஆப் தான். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐநாரா வித்ரா பண்ணிக்கலாம். இது ஃபார்மேட்டு எல்லாத்துக்குமே, இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்குமே எந்த ஒரு டோக்கனாக இருந்தாலும் உங்கள் டான் கீப்பர் வாலெட்டில் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு டேரெக்டாக நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் சொன்ன ஃபார்மேட் இருக்குது இல்லையா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரிசீவ் ஆன பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினை டச் பண்ணி ட்ரேட் பண்ணி யூஎஸ்டிடியாக மாற்றிட்டு அதை பிஎன்பியாக வந்து மாற்றி பிஎன்பி நீங்கள் டேரெக்டாக சன்கிரிப்டோ கொண்டு போய்க்கிங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் டான் கீப்பர் வாலெட்டு கொண்டு போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டானை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த காயினை டச் பண்ணி ஸ்வாப் பண்ணி டானாக மாற்றி டானை அங்கேருந்து எக்ஸ்சேஞ்சு கொண்டு போயிட்டு நான் இந்த வீடியோவில் சொன்ன ஃபார்மேட் பிரகாரம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த ஒரு வீடியோ வந்து புரியலாம் 1க்கு 2 டைம் பாருங்கள். நல்லா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா ஃபார்மேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஃபார்மேட் தான். ஸோ ஃபார்மேட்லாம் மாறிக்கிட்டேலாம் இருக்காது, காயின் தான் மாறும். ஃபார்மேட் ஒன்று தான். இது நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா.